ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸுக்கான புக் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட் புக் லிஸ்ட்டு, ஸ்கூல் புக்கு போக என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிறத டோட்டலாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். புக் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்டர்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். குரூப் 2 பார்த்திங்கன்னா மொத்தமாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். அதாவது மொத்தம் 300 மார்க்கு. போன டைம் பார்த்திங்கன்னா 15 6 மார்க்கு, 10 12 மார்க்கு, 6 15 மார்க்குன்னு சேர்த்து மொத்தம் 300 மார்க் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 30 3 மார்க்கு, அப்புறம் 6 15 மார்க்கு, மீதி 10 மார்க் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்காதனால டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்மளால் கணிக்க முடியல. குரூப் 2வை பொறுத்தவரை எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஸ்கூலு காலேஜெல்லாம் படித்து எப்படின்னா மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். நீங்கள் வந்து சொல்லுவீங்க அனலிட்டிக்கலாக இருக்கணும், ரொம்ப யோசிக்கணும்பீங்க. நீங்கள் வந்து மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. 2016, 2019, 2022 மாடல், 2023 மெயின்ஸு எடுத்து பார்த்தீங்கன்னா 10% வேணால் அனலிட்டிக்கலாக இருக்கும். அதுக்காக மீதி 90% விட்டுறாதீங்க. படித்து அப்படியே எழுதுறதுக்கு மட்டும் பாருங்கள். அடுத்து குரூப் 2A பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். அப்ஜெக்டிவ் 200 கொஸ்டின், ரீசனிங் பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின், லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 60 கொஸ்டின். இதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா லாங்குவேஜும் ரீசனிங்கும் தான் ரொம்ப ப்ளே பண்ணோம். லாங்குவேஜ் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஜிகே பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின். டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான். யாருக்கெலாம் 2 வரும், யாருக்கு 2A வரும்னு நம்ம ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம டாப் ரேங்கில் இருந்தோம்னா மேபி ரெண்டுமே எழுதலாம். கொஞ்சம் ரேங்க் கம்மியாக 2A தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருமே டிஸ்கிரிப்டிவாக படிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு கொஸ்டின் படித்து அப்படியே எழுதி பார்த்துட்டு அப்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்டிவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எழுதுறதுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ எல்லாருமே டிஸ்கிரிப்டிவாக படிக்கிறது நல்லது. எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கு மட்டும் நாம் படித்தாலே போதும்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு போதுங்கிறத நீங்கள் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயோ அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா புக்கும் படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் நல்லா படிச்சுட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு குரூப் 1ல் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ என்றைக்குமே அது வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் படிச்சுட்டு போகிறது நல்லது தான். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் டாப்பர் ஆகிறதுக்காக கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். பார்டரில் பாஸ் ஆகும் அப்படின்னு என்ன வேண்டாம், உங்களுக்கு டாப்பர் ஆகணும்னு நினைங்க. சரி வாங்க 2க்கும் 2A மெயின்ஸுக்கும் என்னெல்லாம் படிக்கணும்னு டாபிக் வைஸாக சொல்கிறேன், அதாவது சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறேன். 2Aவில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் லாங்குவேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரீசனிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் படிக்கணும். அதாவது ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கு இங்கிலீஷுக்கு கிராமர், ஃபுல்லாகவே கிராமர் தான். தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் தேவிரா புக்கு எதுக்கும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து நூல்கள் மற்றும் ஆசிரியர்களோட பெயர்கள் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. கூற்று, அதை சொன்னவங்க யார், அதில் இருக்க அர்த்தங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து தேவிரா புக்கில் நிறையா இருக்குது, தமிழ் புக்கோட தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த 2 புக்கையும் படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லது. இங்கிலீஷுக்கும் ஆர்எஸ் அகர்வாலோ படிச்சுட்டு போகிறது கொஞ்சம் நல்லது தான். கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா இப்போ இருந்து கிட்டத்தட்ட 6 மாதமாவது டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் படிச்சுட்டு போகிறது எப்போவுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் 200 கொஸ்டினுக்கு 180க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்படுறது நீங்கள் தான், அவங்க இல்லை. ஸோ புக்கு படிக்கிறது பெஸ்ட்டு. 6 மாதம் டைம் இருக்குது. அடுத்து குரூப் 2க்கும் 2Aக்கு என்னெல்லாம் ஜிகேக்கு புக்கு படிக்கணுங்கிறத டாபிக் வைஸாக, அதாவது சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு, அதாவது நவீன கால இந்தியா மற்றும் தமிழ்நாடு. இதில் பார்த்திங்கன்னா 40 மார்க் கேட்பாங்க. இதுக்கு என்னெல்லாம் புக்கு படிக்கணும்னா 8th சோசியல் புக்கு, 10th சோசியல் புக்கு, 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா யூனிட் 16லேருந்து ஐரோப்பியர்களின் வருகையிலேருந்து ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவோட கலை கலாச்சாரம்னு கொஞ்சம் இருக்கும். அதிலேருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. அது படிக்கிறதும் பெஸ்ட்டு தான். அது போக பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு, மாடர்ன் இந்தியா, இதை வந்து படிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்காமல் கூட டேரெக்டாக ஸ்பெக்ட்ரம் புக்கே படிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆர்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்டும் கட்டாயம் எழுதுன்னு கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதி அதை வச்சு மேக்கப் பண்ணிங்கனாலே முடிஞ்சிடும்.
அதாவது 10 சப் டாபிக் போட்டு அதுக்குள்ள கரெக்டான பாயிண்ட் எழுதுனீங்கனாலே முடிஞ்சிடும் டிஸ்கிரிப்டிவ்க்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம் படித்தாலே போதும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா போதும். அந்த புக்கு இல்லைனாலும் பிளாசி முதல் சுதந்திர போராட்டம் வரை வர ஒரு புக் இருக்குது. அந்த புக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டில் ஏதாவது ஒரு புக்கு படித்தாலே போதும். இல்லை எனக்கு வந்து ஸ்கூல் புக்கு படித்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா புக்லேயே ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்டை வந்து அப்படியே சைடில் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது தான். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் இட்ஸ் ஹெரிட்டேஜ், அதாவது தமிழ் சமூகம். இதையும் 2A லெவலில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டையும் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். டிஸ்கிரிப்டிவில் பார்த்திங்கன்னா 30 மார்க் கேட்பாங்க. 2Aவில் பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டுக்குமே ஒரே புக்கு தான். வெங்கடேசன் அவர்கள் எழுதிய முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு 2 புக்கு இருக்குது. முற்கால தமிழ்நாட்டில் வந்து சங்க காலத்துலேருந்து விஜயநகர பேரரசு வரை இருக்கும். தற்கால தமிழ்நாட்டில் வந்து பாளையக்காரர் கிளர்ச்சியிலேருந்து சுதந்திரம் வாங்கின பிறகு 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வரை இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்கள், திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்கில் படித்தா போதும். இலக்கியங்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சங்ககால இலக்கியத்திலேருந்து கடைசியாக சாகித்ய அகாடமி விருது வாங்கின எல்லா புக் லிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு தேவிரா புக்கு படிங்க போதும். இதுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கும் அப்ஜெக்டிவ்க்கும் ஒரே புக்கு தான். அடுத்து பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது அரசியலமைப்பு, நிர்வாகம் மற்றும் மின்னாளுகை. இதுக்கு 2க்கும் 2A மெயின்ஸுக்கும் 2 ஒரே தான். 2ல் பார்த்திங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. 2Aவில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. அங்கே 100ல் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் தான். இதுக்கு என்னெல்லாம் புக்கு படிக்கணும்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்தே 2 புக்கு எழுதியிருக்காரு. ஒன்று பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இன்னொன்று வந்து கவர்னன்ஸ் அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இதில் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட், ஹோம் செக்ரட்டரி உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்கள்ல. பாலிட்டி வந்து இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பற்றி சொல்லும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது கவர்னன்ஸ் என்ன சொல்லுன்னா, நம்ம எக்ஸாம் எழுதி போகிறோம்ல, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஐபிஎஸ், டெப்டி கலெக்டர், அவங்களோட பணி என்ன, ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பிடிஓ, அப்புறம் தாசில்தார், அப்படி அவங்களோட பணிகள் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 புக்கும் நீங்கள் படிக்கிட்டு போகணும். அடுத்து கவர்னன்ஸுக்கு பார்த்திங்கன்னா தமிழி பப்ளிகேஷனில் ஒரு புக் விட்ருக்காங்க. அது வந்து நிர்வாகம், மின்னாளுகைன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு யூனியன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா மின்னாளுகையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சிங்கன்னா போதும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா பாலிட்டி, பிரகதீஷ் பப்ளிகேஷன். நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன், 5 மாதத்துக்கு முன்னாடியே பிரகதீஷ் பப்ளிகேஷன் வாங்கி படிங்கன்னு சொன்னேன். அதுதான் இப்போவும் படிக்க சொல்கிறேன். அடுத்து நிர்வாகம், மின்னாளுகைக்கு தமிழி பப்ளிகேஷனில் இந்தியா யூனியன் மற்றும் பிரதேசம்னு ஒரு புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு வாங்கி படிங்க. தமிழி பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அதே புக்லேயே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வேறு எங்கேயும் தேடி படிக்கண்டா. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி, தமிழ் மீடியத்துக்கும் சரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மஜித் ஹுசேன் புக்லேயும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா 8th, 9th, 10th சயின்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிட வேண்டிதான். சிலபஸில் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சிட வேண்டிதான். ஜெனட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்கும், 12th புக்கில் இருக்கும். 11th பாட்னிலையும் இருக்கும், சுவாலஜிலையும் இருக்கும். ஸோ அதை அப்படியே படிச்சிருங்க. அப்புறம் இவிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இங்கே கண்டிப்பாக படிக்கணும். இவிஎஸ்க்கு வந்து ஜாகிரஃபி கூட சேர்த்து படிக்கணும், நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் 12th ஃபிசிக்ஸில் லாஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸு, நேனோ டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து சிலபஸில் இருக்குது போக இந்த ரோபோட்டிக்ஸும் நேனோ டெக்னாலஜியும் நீங்கள் படிக்கணும். அப்புறம் சயின்ஸ் புக்கில் கம்ப்யூட்டர் இருக்கும், அதையும் படிச்சிருங்க. அப்புறம் எல்லா பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. போன டைம் வந்து அரௌரியா போரியாலிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டினில் இருந்துச்சு. அதை தேடுறதுக்கு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து 11th ஃபிசிக்ஸ் புக்கில் ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸுமே நான் படிச்சிட்டேன். ஃபுல் பாக்ஸையும் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து அனுப்புதேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து 2 வந்து மெயின்ஸு இங்கிலீஷ் தான் படித்தேன். அதை நான் ஒரு நாள் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சயின்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிங்க. அது போக எக்ஸ்ட்ரா புக் வந்து தமிழி பப்ளிகேஷனில் சயின்ஸுன்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிக்கலாம். அப்ளிகேஷன் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம்லையும் சயின்ஸை பற்றி இருக்குது. ஆனால் ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் வந்து தமிழ்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ்.
சோசியல் இஷ்யூஸ் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள். இதுக்கு நான் பெஸ்ட்டு புக்காக சொல்கிறது வந்து பாசிவா புக்கு. பாசிவா புக்கில் பார்த்திங்கன்னா கரண்ட் டேட்டா கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எதுக்காக கொண்டாடப்படுது, இப்போ பார்த்திங்கன்னா 1997ஆம் ஆண்டு வந்து எதுக்காக கொண்டாடப்படுது, அது வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் நினைக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பெண்கள் தினம் என்ன, சர்வதேச பெண்கள் தினம், இந்தியாவில் உள்ள பெண்கள் தினம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. பாசிவா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் வந்து சில நேரம் அனாலிட்டிக்கலாக இருந்தால் தமிழ் பப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகும். 50 மார்க் கேட்குறதுனால கொஞ்சம் 2 புக்குமே படிக்கிறதுனால பெஸ்ட்டு தான். 2க்கும் 2ஏக்கும் ஒரே புக்கு தான், வேறு எந்த புக்கும் கிடையாது. 2ஏல பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸும் சோசியலிஸும் சேர்த்து 20 கொஸ்டின் இருக்கும். மேபி 10 கொஸ்டின் வரலாம். ஸோ நீங்கள் வந்து 2 புக்குமே படிக்கிறது பெஸ்ட்டு தான். என்னடா நான் நிறைய புக்கு சொல்லிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் 6 மாதம் டயத்துக்குள்ளே நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் அவ்வளோ புக்கு இருக்கும். ஒரு புக்கு பார்த்திங்கன்னா 20 நாளில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மஜித் ஹுசைன் எடுத்தாலும், பால்டி லட்சுமிகாந்த் எடுத்தாலும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க அழகாக 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து 30 நாளில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்க புக்கு பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி தான் படிக்கிறேன். ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுது என்னாலையும், உங்களாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி மற்றும் இவிஎஸ் இந்த ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. இவிஎஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிங்க. அப்புறம் இன்னொரு புக் வந்து இருக்குது, நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சுற்றுச்சூழல்னு ஒரு புக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இந்த புக் வந்து நான் வாங்கி பார்த்ததில்ல, ஆனால் எனக்கு ஒருத்தவங்க வந்து படிக்கிறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு இவிஎஸ் வந்து சங்கர் புக் வாங்கிடுங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து ஸ்கூல் புக்கையும் படிச்சுக்கிடுங்க. 8th 9th 10th 11th 12th வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜியில் இருக்குது. அப்புறம் 12th பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு யூனிட் இருக்குது, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் ரிமோட் சென்சிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க. அது போக பார்த்திங்கன்னா மஜித் ஹுசைன் ஒரு புக் இருக்குது, அதை படிச்சுக்கலாம். அப்புறம் ரிமோட் சென்சிங் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ் பப்ளிகேஷனில் உள்ள சயின்ஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வாங்க சொன்ன புக்கு தான், அதனால் நீங்கள் அதில் இருக்கும், படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் இருக்கும். மஜித் ஹுசைன் போக அதை படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு போக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு படித்தா போதும், அது உங்களுக்கு பிடிச்ச புக்கு நீங்களே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. ஸோ அதை நம்ம வந்து அசால்ட்டாக விட முடியாது. ஸ்கூல் புக்கு போக பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார், அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமும் அதை வாங்கி படிக்கலாம், அதுவும் பெஸ்ட்டு தான். அப்புறம் ரமேஷ் சிங்னு ஒரு புக் இருக்குது. இது ரொம்ப ப்ராடான சிலபஸுக்கு பெரிய புக்கு. நீங்கள் ரெண்டில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சங்கர் கணேஷ் கருப்பையானாலும் சரி, ரமேஷ் சிங்னாலும் சரி, எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாலே போதுமானது தான். ஆனால் யாருமே நியூஸ் பேப்பரை அந்தளவுக்கு டெப்த்தாக படிக்க மாட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா யோஜனா திட்டமிதல் மத்திய அரசால் வெளியிடப்படுது, படிக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அப்ஜெக்டிவ்க்கு வந்து வேறு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். நியூஸ் பேப்பரை படித்து எப்படி நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணமோ அந்த மாதிரி படிக்கணும். டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் சொல்கிறேன், யோஜனா திட்டம் படிக்கலாம். அடுத்து தமிழ்நாடு அரசில் உள்ள தமிழரசு மேகசின் படிக்கலாம். ஒன்று நாம் வந்து நியூஸ் பேப்பரை ஒழுங்காக படிக்கணும், அப்படி இல்லைனா இந்த யோஜனாவை படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க, செப்டம்பர்லேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணது பிறகு டேட் என்றைக்கு வருதோ அதுலேருந்து கடைசி ஒரு மாதம், இப்போ வந்து February மாதம் எக்ஸாம் வைங்களேன், இந்த வருஷம் 2024 ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த 2025 ஜனவரியும் படிக்கணும். மார்ச்னா அப்படியே இந்த மார்ச் டு அடுத்த மார்ச், அப்படி ஒரு வருஷம் படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்காக எப்படி படிக்கணும்னா திட்டமிதல்லையும் யோஜனாலையும் வளவலன்னு ரொம்ப கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் படிக்க வேண்டாம். ஒரு டாபிக் எடுங்க, ஒரு பேஜுக்கு மட்டும் அதுலேருந்து நோட்ஸ் எடுங்க போதும். 3 மார்க்னாலும் எழுதிடலாம், 6 மார்க் வந்தாலும் எழுதிடலாம், 10 மார்க் வந்தாலும் எழுதிடலாம், 15 மார்க் வந்தாலும் எழுதிடலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படி எடுத்து படிங்க போதும். இல்லை சார் எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சங்கர் அகாடமியில் தேர்வு பெட்டகம்னு மந்த்லி மேகசின் விடுறாங்க. அதில் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன், அது நல்லா இருக்குது. அதை நீங்கள் படிங்க போதும். சங்கர் அகாடமி தேர்வு பெட்டகம் அதை வாங்கி படிங்க, அது ஃப்ரீ தான்.
நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். மந்த்லி மேகசின் ஃப்ரீ தான். நீங்கள் எல்லா புக்கையுமே டோட்டலாக வாங்க முடியாதவங்க ஒவ்வொன்றா வாங்க. பிடிஎஃப்பை பார்த்து படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு காலத்தில் மாட்டிக்கிடுவீங்க. சொன்னாக்களுங்க டைம் ரொம்ப இழுக்கும். பிடிஎஃப்பை பார்த்து படிச்சிங்கன்னா புக் வாங்குறது பெஸ்ட்டு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.